தேவகின்னு ஒரு அரசன். இந்த அரசன் நிறைய யாகங்கள் செய்கிறான். யாகங்களுக்கு ரித்விஜர்கள் பல பேர் வந்து உதவி செய்கிறார்கள். அந்த ரித்விஜர்களை தொடர்ந்து யாகம் செய்து ரொம்ப நல்ல அரசன். சுயநலத்துக்காக யாகம் பண்ணலை, பொது நலத்திற்காக செய்கிறான். ஆனால் தொடர்ந்து யாகம் பண்ணிகிட்டே இருக்கணும். யாகம் பண்ணுறது தான் கடமை, யாகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டினியூஸாக பண்ணுறான். இந்த ரித்விஜர்கள் பிகம் அ லிட்டில் டயர்டு. ஒரு ஸ்டேஜில் அவர்களுக்கு போரும், ஏன்னா இவன் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு. அப்போது அவர்கள் ஒரு காம்ப்ளசன்சிக்குள்ளே போகிறார்கள். இப்போ ஏதாவது பண்ணித்தான் நான் நிம்மதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சுகமாக இருக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது, போகிறோம், இதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்போது அவங்ககிட்டயே இல்லை, முடியாது, நடுவுலையே நிறுத்துகிறார்கள். சில யாகங்களை நடுவில் நிறுத்துகிறார்கள். அப்போ அவர்கள்ட்ட போய் பர்மிஷன் வாங்கி நான் வேறு ரித்விஜர்களை கூட்டின்னு வந்து முடிச்சுட்டோமா அப்படின்னு கேட்டு சரின்னு அவர்கள் அனுமதி கொடுக்க வேறு சில ரித்விக்குகளை அழைத்து கொண்டு வந்து அந்த யாகத்தை நிறைவேற்றி இது முடியறது. அதுக்கப்புறம் போய் திருப்பியும் ஹீ வாண்ட்ஸ் டு டூ சம் மோர். போய் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர்கள் முடியாது. அவர்கள் இருக்கிற ஆசிரமத்துக்கு போகிறான். போய் ரொம்ப பணிவாக கேட்குறான், நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தேன், நான் ஏதாவது சுயநலமாக இருந்திருந்தேன்னா நீங்கள் என்னை இந்த மாதிரி ஒதுக்கி தள்ளுறது நியாயம். ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் தர்மத்துக்கு எதிராக எதுவுமே பண்ணலையே, என்னை ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள், ஏன் ஒதுக்கி தள்ளுகிறீர்கள்? இதை சொல்லும் போது அவனுக்கு கொஞ்சம் கோபம் வருது. ஏன்னா திரும்ப 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 வந்து அவர்களை பலமுறை கேட்டு தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய உறவினர்கள் எல்லாரையும் விட்டு கேட்டு கேட்டு போய் காலில் விழுந்து கெஞ்சி தே ஆர் ரெஃப்யூசிங். அப்போ அவனுக்கு ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் கோபம் வந்து அவன் என்ன சொல்கிறான், அதை கூட கோபமாக சொல்லலை, அவர்களை நமஸ்காரம் பண்ணி சொல்கிறான், நான் உங்களை விட்டுட்டு வேறு யாரையாவது அழைச்சின்னு வந்து இதை பண்ணிட முடியும், வேறு எங்கேருந்தாவது வேறு எந்த பிரதேசத்துலேருந்து கூட்டின்னு வந்து நான் பண்ணிட முடியும், ஆனால் அப்படி பண்ணணும்னு நான் நினைக்கல, ஏன்னா அது தப்பு. நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டிகள், இத்தனை நாள் நீங்கள் தான் எனக்கு குருவாக இருந்திருக்கிறீர்கள், உங்களை நான் விட்டு விட்டு வேறு எங்காவது போவதுங்கிறத நான் நியாயமாக நினைக்கல, ஏன் இந்த மாதிரி பண்ணுகிறீர்கள்னு கொஞ்சம் கோபமாக கேட்குறான். அவர்களுக்கு தெரிஞ்சு போகிறது தாங்க தான் அவனோட ஒத்துழைக்கலைங்கிறது. இருந்தாலும் அந்த ஒரு ஆயாசத்தில் கிடைத்த அந்த ஒரு ஓய்வு இருக்கே, அதை விட்டு வெளியில் வரத்துக்கு அவர்களுக்கு மனசு இல்லை. அப்போ என்ன பண்ணுகிறார்கள்னா, என்ன பெருசாக பேசுகிற, என்னமோ எங்களை விட்டுட்டு போய் வேறு யாரையாவது கூட்டின்னு வந்துடுவேங்கிறியா, போ, நாங்கள் ஒரு வழி சொல்கிறோம், நேராக போய் அந்த ருத்ரசிவன் இல்லை, ருத்ரசிவனை அழைத்து உன்னுடைய யாகத்திற்கு உதவியாக ரித்விக்காக இருக்க சொல், போ. அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறான் அவர்கள் சொல்கிறத. நீங்கள் காட்டிய இந்த வழியை, நீங்கள் எனக்கு குருமார்கள் என்பதனால் நீங்கள் காட்டிய வழியை ஏற்றுக்கொள்கிறேன். போய் கடுமையான தவம் இருக்கான், கடுமையான தவம். கைலாய மலையின் சாரல்ல போய் நின்று தபஸ் பண்ணுறான். ஸ்லோகம் இருக்குது, இன்றைக்கி அந்த ஸ்லோகத்தை இப்போ பார்த்தோம்னா நமக்கு அவகாசம் இல்லை. தன்னுடைய கரங்களை சிரத்திற்கு மேலே கூப்பி அஞ்சலி ஹஸ்தத்தோடு கண்களை நிலை குத்தி ஒரே இடத்தில் நிறுத்தி இப்படி அப்படி அசையாமல் நிற்கிறான் பல ஆண்டுகள். சிவன் இறங்கி வரார், என்னப்பா வேணும் உனக்குன்னு கேட்குறார். இந்த மாதிரி தாங்கள் வந்து எனக்கு என்னுடைய யாகத்தை நடத்தி கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும்ங்கிறான். பண்ணுறேன், ஆனால் நான் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், அந்த கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணும். அந்த கண்டிஷனை நீ நிறைவேற்றினால், இஃப் யூ ஆர் ஏபிள் டு சக்சீட் தென் ஐ வில் ஹெல்ப் யூ. 12 வருஷம் இடைவிடாமல் அக்னி தேவனுக்கு நீ நெய்வார்ப்பாய் என்றால், அதை நீ தொடர்ந்து நிறைவேற்றினால் உன்னுடைய யாகத்திற்கு நான் உதவி செய்கிறேன். அக்செப்ட் பண்ணிட்டு 12 வருஷம் இடைவிடாமல் அக்னி தேவனுக்கு நெய்வார்க்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் கைலாயத்துக்கு போகிறான். அவர் உடனே சொல்கிறார், உனக்கு உதவி செய்கிறேன்,
ஆனால் நான் நேரடியாக யாகத்திற்கு வருவது, யாகத்தில் ரித்விக்காக இருப்பது என்பது சாத்தியமில்லை. எனக்கு நிகராக பூலோகத்தில் ஒருவர் இருக்கிறார் மானுடராக, அவரை அனுப்புகிறேன்னு துர்வாசரை அனுப்புகிறார். துர்வாசர் வந்து இவனுடைய யாகங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து அதனால் உலகத்திற்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. இந்த இடத்துல கதை முடியல. இதனால தான் மகாபாரதத்தில் டக்குன்னு படிக்கும்போது சிக்கல். எந்த இடத்துல செமிகோலன் போடணும், எந்த இடத்துல கோலன் போடணும், எந்த இடத்துல கமா போடணும், எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஃபுல் ஸ்டாப் வச்சது ஃபுல் ஸ்டாப் தானா இல்லை வில் இட் கண்டினியூன்னு தெரியாது. இதில் என்னென்னா கான்வர்சேஷன் வந்துட்டே இருக்கும் வேறு. அப்போ இவர்கிட்ட பேசுவார், யார் யார் அரசர்னு கூப்பிடுறார், யார் யாரை ரிஷின்னு கூப்பிடுறார். வைசம்பாயனர் பேசிகிட்டே இருந்தார், திடீர்னு இன்னொருத்தர் பேசுகிறாரேன்னு இருக்கும். பிகாஸ் இட் இஸ் கோட் வித்தின் கோட் வித்தின் கோட். இது நடந்து ஸ்வேதகி மிகச்சிறப்பாக ஆட்சி நடத்துகிறான். அதற்கு பின்னர் ஸ்வேதகி மோட்சத்தை அடைகிறான். இதெல்லாம் போகிறது. இப்போது அக்னிக்கு ஒரு சிக்கல் வருது. 12 வருஷம் நெய்யை குடித்தா என்ன ஆகும்? ஆண்டாள் நாச்சியார் ஒரு பாசுரத்தில் மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு எழுதியிருப்பான் இல்லையா? கூடாரவல்லி அப்படின்னு பேர் வச்சிட்டோம் நம்ம. கூடாரவல்லி அன்னைக்கு மூட நெய் பெய்து, எப்படி பால் சோறு அது மூட நெய் பெய்து, அன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் சேர்க்கக்கூடாதுன்னு ஐதீகமா? மூட நெய் பெய்து அதை எடுத்தோன்னு அப்படியே அது வழினமா, முழங்கை வழிவார. இதை ஒரு மகான் ஸ்லாகிச்சு இந்த பாசுரத்தை அனுபவிச்சுட்டு இருந்தார். பக்கத்தில் அவரோட சிஷ்யர் உட்காண்டிருந்தார். அவர் ஒரு கேள்வி கேட்டார். ஒரு சின்ன சந்தேகம் சுவாமின்னார். என்ன, இவ்வளவு நெய்யோடு சாப்பிட்டா நாக்கில் நெய் தொங்காதோன்னார். நாக்கில் நெய் தொங்காது, ஒரு மாதிரி குழகுழான்னு இருக்காது நாக்கில், இவ்வளோ நெய்யா எப்படி அப்படின்னார். அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் ரொம்ப அற்புதம். அது அந்த பாசுரத்துக்கு அற்புதமாக பொருந்தக்கூடிய விளக்கம். அவர் சொன்னார், சோறு தொங்கிலாகில் நெய் தொங்கும்னர். என்ன அர்த்தம்னா, அந்த பாசுரத்தை மறுபடியும் சொல்லி பாருங்கள். ஆடை அணிவோம் பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம், அதுக்கப்புறம் பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார உண்போம் இல்லையே, நம்ம சாப்பிடவே இல்லையே, சாப்பிடவே இல்லையே, சாப்பிட்ருந்தா இல்லையா நெய் தொங்கும், சோறு தொங்கிலாகில் நெய் தொங்கும்னர். இது அதுக்கான விளக்கம். ஆனால் இந்த சந்தேகம் வருமா இல்லையா, இவ்வளவு நெய்யை சாப்பிட்டா என்ன ஆகும்? இப்போ அக்னி தேவனுக்கு தன்னுடைய திறம் நலிந்து போயிற்று. எந்த அளவுக்குன்னா, ஜகஜ்வால்யமாக இருக்க வேண்டிய அக்னி தேவன் தன்னுடைய திரளை இழந்தான், தன் வலிமையை இழந்தான், ஒளியை இழந்தான், பலவீனமாகி போனான். அவனுக்கு வேறு விதமான பசி. அந்த பசியில் இந்த உபாதை தீரணும்னா அவன் மரம் கட்டை கம்பு இதையெல்லாம் சாப்பிடணும். அந்த பசியை தீர்த்து கொள்வதற்காகத்தான் காண்டவ தகனம்னு அதுக்கப்புறம் அந்த கதை போகும்.